இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் மிக 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 முக்கியம். கொஞ்சம் அவசரப்பட்டீங்கன்னா கூட ஜோடி முடிஞ்சது. என்னுடைய இதய நோய்க்கு வலி ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆஞ்சியோகிராம்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு எல்லாம் போடும்போது பண்ண முடியாது, பைபாஸ் தான் பண்ணணும், அதுவும் ஹை ரிஸ்க்கு, அதனால் மாத்திரை சாப்பிடட்டும், பைபாஸ் வேண்டான்னு சொல்லிட்டு, ஏன்னா ஹை ரிஸ்க்காக இருக்குதுன்னு ஜிஹெச்லேயோ பெங்களூர் புட்டபர்த்தி மருத்துவமனையும் சொன்னாங்க. அதான் சொல்லிட்டாங்களா, 2 டாக்டர்ஸும் பெருசு, கவர்மெண்ட் ஜிஹெச்சில் இருக்கிற டீன் கண்ணை இவங்கெல்லாம் ஓடுவா நம்ம இப்போ இருக்க போகிறோம். செகண்ட் ஒப்பீனியனாக புட்டபர்த்திலையும் கேட்டாச்சு. கம்லேருந்துகளால் இந்த வலி அடிக்கடி தாங்க முடியாதனால போய் ஒரு ராமச்சந்திராவில் போய் பார்த்து அங்கே இருக்கிற வினோத்குமாருங்கிறவரை சந்தித்து, அவர் இல்லைங்க பைபாஸ் பண்ணலாம், என்னால் பண்ண முடியும்னு சொல்ல, இந்த வலி மறுபடியும் தொடர்ச்சியாக இருக்கே பண்ணிடலான்னு சொல்லிட்டு சரி போகலான்ட்டு அவர்கிட்ட உடம்பை கொடுக்க, அவர் கடைசி நேரத்தில் இல்லைங்க பைபாஸே தேவையில்லைங்க, 2 ஸ்டண்டு வச்சா போருங்க, வலது இடது, அந்த 3வது இது ரிஸ்க்கு தான், இருந்தாலும் வேணாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்ல, அதையும் நம்பி அந்த 2 ஸ்டண்டுகளை வைத்து பொறுமை இல்லாததால் இவ்வளவும் பண்ணி இதுக்காக ஒரு 3 லட்ச ரூபாய் கிட்ட செலவு பண்ணி இன்று மீண்டும் அதே ஆரம்பித்த இடத்துல 2 ஸ்டண்டோடு நிற்கிற செலவுக்கு தான் மிச்சம். 3 லட்ச ரூபாய் காசு போச்சு, உடம்பில் நோண்டி குத்தி கொலாஞ்சது, கொஞ்சம் வலி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போச்சு, மறுபடியும் வலி குறைஞ்ச போர்டில் எங்கே வந்து நிற்கிற அந்த அம்சாம்பார் ஃபஸ்ட்டு ஜிஹெச்சில் சார் இது இவ்வளோ இருக்குது, இவருக்கு 80% 90% தாண்டிடுச்சு, எதுவும் பண்ண முடியாது, ஹை ரிஸ்க்கு, ஒரே தீர்வு பைபாஸ் சர்ஜரி தான் அப்படின்லாம் சொல்லி அமிச்சாம்பாருங்க. யாவன் தான் ஜெயிச்சு நிற்கிறான். அவங்க யார் தப்பு? பொறுமை நிதானம் இதெல்லாம் இல்லாத என்னுடைய தப்பு, என் குடும்பத்தாருடைய அன்பு தொல்லைகள் இவைகள்னால் வந்தது வேற. சரி விடுங்க, நடந்து முடிஞ்சதை பேசக்கூடாது, முடிஞ்சு போனது தான் என்னுடைய அனுபவம். நீங்கள் செய்யக்கூடாது அந்த தவிர. நான் இப்போ பாருங்கள் 3 லட்ச ரூபாய் செலவு போன பணம் போச்சு. நான் 2 உறுப்பு வாங்கி 3 லட்ச ரூபாய்க்கு சொருக்கி வச்சுருக்கேன், 2 ரத்த குழாயில், அவ்வளோதான் ஸ்டண்டுன்ற பேரில். மற்றபடி நோ இம்ப்ரூவ்மெண்ட், நோ பெனிஃபிட். அதே கேஸு, அதே ஆரம்பித்த இடம் தான். எனவே பொறுமையும் நிதானமும் வாழ்வில் மிக மிக முக்கியம். அதை கடைபிடியுங்கள். எக்காரணம் கொண்டு அவசரப்படாதீங்க. குறிப்பாக மருத்துவத்துறையில் அவசரப்படாதீங்க. பொறுமை மிக மிக முக்கியம், நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மருத்துவத்துறையில் நீங்கள் ஏதாவது